வணக்கம். 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் ஒட்டுமொத்த இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்துள்ளன. திரைத்துறையிலிருந்து அரசியலுக்கு வந்த தளபதி விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் தனது முதல் தேர்தலிலேயே 100க்கும் மேற்பட்ட இடங்களை கைப்பற்றி பெரும் சாதனை படைத்துள்ளது. இந்த நிலையில் கட்சியின் தலைவரான விஜய் தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சராக பதவியேற்க தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. விஜய் அவர்கள் வரும் மே மாதம் 7ஆம் தேதி தமிழக முதலமைச்சராக பதவியேற்க திட்டமிட்டுள்ளார். இதற்கான பிரம்மாண்டமான விழா சென்னை ஜவஹர்லால் நேரு உள்விளையாட்டு அரங்கில் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கமாக சென்னை பல்கலைக்கழக செனட் ஹால் அல்லது ராஜ்பவனில் நடைபெறும் பதவியேற்பு விழாக்கள் கூட்ட நெரிசலை கருத்தில் கொண்டு நேரு அரங்கிற்கு மாற்றப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. ஆளுங்கட்சியான திமுக 59 இடங்களிலும் அதிமுக 47 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன. விஜய்தான் போட்டியிட்ட பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளிலும் அமோக வெற்றி பெற்றுள்ளார். ஆட்சி அமைப்பதில் உள்ள சவால்கள் ஆட்சிக்கு அமைக்க தேவையான பெரும்பான்மைக்கு இன்னும் 10 இடங்கள் குறைவாக இருப்பதால் விஜய் சிறிய கட்சிகள் அல்லது சுயேட்சைகளுடன் இணைந்து கூட்டணி ஆட்சி அமைக்க ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார். இதற்கிடையில் அவர் ஏற்கனவே ஆளுநருக்கு ஆட்சி அமைக்க உரிமை கோரி கடிதம் எழுதியுள்ளதாகவும் தகவல்கள் கூறுகின்றன. தமிழக அரசியலில் ஒரு புதிய சகாப்தம் தொடங்கியுள்ள நிலையில் மே 7ஆம் தேதி நடைபெறும் இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வை எதிர்நோக்கி தொண்டர்கள் காத்திருக்கின்றனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.